இது வந்து பார்த்தீங்கன்னா GeoGebra Classic 5. இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா GeoGebra Classic வெர்ஷன் 6. பொதுவாக நமக்கு இப்போ என்ன குழப்பம் இருக்குன்னா 5க்கும் 6க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெனு பார் கிளாசிக் 5ல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனு பார் இது பார்த்தீங்கன்னா டூல்ஸ் பார், இது அல்ஜிப்ரா வியூ, இது கிராஃபிக்ஸ் வியூ. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தான் இன்புட் பார் இருக்கும். ஆனால் கிளாசிக் 6க்கு வாங்க, டூல் பார் வந்து இருக்காது, டேரெக்டாக என்ன இருக்குன்னா மெனு பார் டேரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே எப்படி பாயிண்டில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்கோ அதே போல் தான் இந்த பாயிண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டூல்ஸ் எல்லாமே வரும். கவனமாக பாருங்கள், இங்கே கிளாசிக் 5ல கிளிக் பண்ணால் எல்லாமே வந்து வெர்டிக்கலாக அதோடைய டூல்ஸ் எல்லாமே நமக்கு அப்பேர் ஆகும். கிளாசிக் 6ல ஒரு டூலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக அதோடைய டூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பேர் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு வித்தியாசம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே இன்புட் பார் இங்கே இருக்குது, ஓகேங்களா. இந்த கிளாசிக் 5ல கிளாசிக் 6ல பார்த்தீங்கன்னா இன்புட் பார் இங்கே இருக்கும். இதில் ஒரு ப்ளஸ் பாருங்கள், இன்புட் பாரில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய கீபோர்டில் தான் வந்து நம்ம இன்புட் கொடுக்கணும். சப்போஸ் ஸ்கொயர், பவர், ரூட் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நமக்கு இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் வியூவுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல கீபோர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீபோர்டு அங்கேயே விர்ச்சுவல் கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகும். அந்த கீபோர்டை வச்சு எங்கே இருக்குது வியூவில் கீபோர்டு, அதை வச்சும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்புட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்கொயர், டிகிரி, பை எல்லாம் கொடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் 6ல இன்புட் பாரை தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சின்ன ஹைடாக இருக்கு பாருங்கள், இதுதான் அதோடைய கீபோர்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கிடச்சிடும், சரிங்களா. ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரி, இதில் செட்டிங்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் கிளாசிக் 5ஓட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நமக்கு மெனு டூல் பார் வந்து மேலேயே இருக்குது. ஆனால் 6ல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைட் சைடில் தான் இந்த பக்கம் இருக்கும். இந்த ஃபைலு அதாவது டூல் பார்லாம் இந்த பக்கம் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மேக்னிஃபைசர் பக்கத்தில் ஒரு 3 கோட் இருக்குல்லையே, அதில் போனீங்கன்னா ஃபைல், நியூ, ஓப்பன் இதெல்லாமே இங்கே இருக்கும். சரி, யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வியூ வந்து இங்கே இருக்கும், அல்ஜிப்ரா வியூ, ஸ்ப்ரெட்ஷீட் இதெல்லாமே இங்கே இருக்கும். கிளாசிக் 6ல் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வியூ கொடுத்தீங்கன்னா என்ன வியூ எனபிள் ஆகிருக்கோ அதை மட்டும் இங்கே காட்டும். வேணுங்கிற வியூவை ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ செட்டிங்ஸ்லாம் இங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டை கிளாசிக் 6ல ட்ரா பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டை கிளாசிக் 5லையும் நம்ம டாட் பண்ணியிருக்கோம். இங்கே மூவ் டூலை கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட் செலெக்ஷனை டீசெலக்ட் பண்ணிட்டேன், இங்கேயும் மூவ் டூலை கிளிக் பண்ணி டீசெலக்ட் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் கிளாசிக் 5ல அல்ஜிப்ரா வியூவில் அதோடைய A,Bங்கிற ஆர்டர் பேரை பார்க்கலாம். இந்த 6ல பார்த்தீங்கன்னா இந்த ஏவோடைய ஆர்டர் பேர்ஸை இந்த அல்ஜிப்ரா வியூவில் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இங்கே இன்புட் பாரும் அல்ஜிப்ரா வியூவும் ஒரே இதாக இருக்கும். இதில் 6ல் கிளாசிக் 5ல தனித்தனியாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த பாயிண்டோடைய நேம் அண்ட் வேல்யூ நமக்கு தெரியணும்னா இது மேலே ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். போனீங்கன்னா அதுவும் டிஃபால்ட்டாக செலக்டாக இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி, அதாவது பாயிண்ட் ஏன்னு சொல்லியிருக்கோம். அதில் இங்கே போனீங்கன்னா நேம் அண்ட் வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். நேம் ஏ, வேல்யூ இது. சப்போஸ் இதில் நேம் மட்டும் வேணும்னா வெறும் நேம் மட்டும் இங்கே அப்பேர் ஆகும், ஓகேங்களா. ஸோ நேம் அண்ட் வேல்யூ நம்ம கொடுத்தாச்சு, க்ளோஸ் பண்ணிட்டு. பட் இது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ஏவை கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இந்த கிராஃபிக்ஸ் பக்கத்தில் இந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நேம் அண்ட் வேல்யூவை நீங்கள் கொடுத்துக்கலாம், அல்லது நேம் மட்டும் கொடுக்கலாம், ஓகேங்களா. இது கிளாசிக் 5ஐ பொறுத்து இந்த மாதிரி செட்டிங்ஸ். கிளாசிக் 6ல் பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணோடனே கிளாசிக் 5ல் இருக்கிற மாதிரி எந்த ஆப்ஷனும் இல்லை. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 6ஐ பொறுத்தளவுக்கு எல்லாமே உங்களுடைய ரைட் சைடில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டூல் பாருக்கு இந்த 3 டாட்டையும் 3 லைனையும் நான் கிளிக் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே பாருங்கள், இது கிராஃபிக்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா
இங்க பாருங்க, அதோடைய கலர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதோடைய ஸ்டைல் மாற்றிக்கலாம். இங்கே நேம் அண்ட் வேல்யூ இருக்குது. இதுதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கிளாசிக் 5 பொறுத்தளவுக்கு இங்கே கிளிக் பண்ணால் இந்த கிராஃபிக்ஸ் பக்கத்தில் இந்த நேம் அண்ட் வேல்யூ வரும். கிளாசிக் 6 பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இங்கே, ஓகேங்களா? ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நேம் அண்ட் வேல்யூ இருக்கும். ஸோ இதுதான் கிளாசிக் 5க்கும் 6க்கான வேரியேஷன். இதுதான் திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு ரீகால் பண்ணிடுறேன். இது வந்து இங்கே டூல் பார் இங்கே இருக்குது. கிளாசிக் 6ல் இந்த இன்டூ கீழே இருக்கக்கூடிய லைனில் டூல் பார் இருக்குது, ஓகேங்களா? அடுத்தது கிளாசிக் 5ல் ஒரு பேசிக் டூல்ஸில் ஒரு பாயிண்ட் டூல்ஸ் போனோம்னா அதோடைய அனதர் டூல்ஸ் எல்லாமே வந்து வெர்டிக்கலாக இருக்குது. கிளாசிக் 6 பொறுத்தளவுக்கு பாயிண்ட் டூலை செலக்ட் பண்ணோம்னா அதோட ரிலேட்டடான டூல்ஸ் எல்லாமே வந்து ஹரிசாண்டலாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அல்ஜிப்ரா விண்டோ தனியாக இருக்குது, இன்புட் தனியாக இருக்குது. இங்கே கிளாசிக் 6ல் அல்ஜிப்ரா வியூவும் இன்புட்டும் ஒரே வியூவில் இருக்கும். இங்கே நம்ம இன்புட் கொடுத்த உடனே அதுக்கான மேத்தமெட்டிக்கல் கீபோர்டு இங்கே ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? எந்த ஒரு ஆப்ஜெக்டோடைய நேம் அண்ட் வேல்யூ நம்ம அதோடைய லேபிள்ஸ் மாற்றணும் அப்படின்னா இந்த கிராஃபிக்ஸ் பக்கத்தில் இருக்கிற இந்த டாட்டை கிளிக் பண்ணி அதோடைய நேம் அண்ட் வேல்யூ பண்ண முடியும். ஆனால் கிளாசிக் 6 பொறுத்தளவுக்கு அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக அதோடைய நேம் அண்ட் வேல்யூ லேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் கிளாசிக் 5க்கும் 6க்கான டிஃப்ரென்ஸ். வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவில் ப்ராக்டிகல்ஸ்க்கான அப்லெட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.